பாடி ஹாரர் படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளையே பாடி ஆக்குற படம் தான் சேக்ரெட். கதை என்னன்னா, ஹேனா டெஸ்பரேட்டாக சுற்றிட்டு இருக்கு. கண்டதையும் தின்னு வெயிட் போட்டுருச்சு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டணும், ஜிம் ட்ரெயினரையும் கரெக்ட் பண்ணணும், இதுதான் கோலு. இதனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஆனாவே பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட்டை ரெடி பண்ணுறா. அதுவும் செத்தவங்களுடைய எலும்புல இருந்து. அந்த டேப்லெட் எடுத்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நினச்சிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் எந்த ஜானர்னே டைரக்டருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது பாடி ஹாரரா இல்லை ஹாரரா த்ரில்லரா என்னன்னே தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்குது கதை. ஒரு பயங்கரமான ஒரு காட்டுக்கடியாக தான் இந்த படம் இருந்துச்சு. சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்ப்போம், அதுக்கு நம்ம சப்ஸ்டன்ஸை தான் பார்த்தாகணும். கண்டதையும் பார்த்து காது ஜவ்வெல்லாம் போயிடக்கூடாது. ஹாரர் எப்படின்னா பழைய டெக்னிக்லாம் யூஸ் பண்ணியிருக்கானுங்க. என்னடா இது கடுப்பாது, இதெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்டா ஹாரர்னா எவ்வளவோ இருக்கு, அதை விட்டுட்டு இந்த பழைய டெக்னிக்கை யூஸ் பண்ணியே இன்னும் நம்மளை பயப்படுத்த பார்க்குறானுங்க. அது சரியான காமெடியாக இருக்குது. அதாவது கதவை தட்டுறது, கம்ப்யூட்டர் தள்ளி விடுறது, இந்த மாதிரி ஆளே எல்லாம் வர்றது. டே பெரிய ஹாலோமேனு. ஹாலோமேன்லாம் எவ்வளோ சூப்பரான படம். இது பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஐடியாவாக நல்லா இருக்கு. அதாவது அந்த ஆஷில் எடுத்து இவங்க டேப்லெட் எடுக்கும்போது அவங்களுடைய அந்த ஒரிஜினல் இது ஃபாலோ பண்ணுற மாதிரி, ஹாண்ட் பண்ணுற மாதிரி தான் கான்செப்டாக இருக்குது. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. அந்த ஐடியா கரெக்டாக பண்ணலை. அதுதான் இந்த படத்துடைய ஒரு பிரச்சனையாகவே நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஒரு காட்டுக்கடியாக இருக்குது. எனக்கு இது ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு மாதிரி தான் போச்சு. ஆனால் அந்த ஆனாவா நடித்தவங்க அவங்களுடைய ஆக்டிங் அதெல்லாம் நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸாக படம் நல்லா இருக்குது. அதே மாதிரி நிறையா கேமரா ஒர்க்ஸ் ஆகட்டும், டெக்னிக்கலாக இந்த படம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், இதெல்லாமே நல்லாவே இருந்தாலும் கான்செப்டாக பார்த்தீங்கன்னா கதையில் சொதப்பின மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு கரெக்டாக நிலையாக இல்லாமல் பாடி ஹாரராக போகாமல் அது ஏதோ ஒரு பேய் படம் மாதிரி கொண்டு போய் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. எனக்கு அப்படிதான் இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. இந்த மாதிரி தான் படம் போகுது. படத்தில் ஒரே ஒரு திருப்தி என்னென்னா அந்த ஜிம் ட்ரெயினர் தான் மஜாவான பீஸு. அது நல்லா இருந்தது பார்க்கும்போது. கடைசியில் அதையும் முடிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸான மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வர்றது அந்த பேய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, இந்த மாதிரி காட்டு மொக்கையாக இருந்தனால கனெக்ட் ஆக முடியல இந்த படத்தில். ரொம்ப என்னடா இது கடுப்பாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சப்ஸ்டன்ஸ் வந்துச்சு, ஆளுக்கு ஒன்று தூக்கிட்டு வந்துடுறானுங்கடாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பிரெத்தாவுடைய அந்த கிராஃபிக்ஸ் படத்தில் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருந்தாலுமே படம் என்கேஜிங்காக இல்லை. ஒரு மாதிரி அப்படியே போகுது. அப்படியே ஒன்றுமே இல்லை. ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே இல்லை. ரிப்பீட்டடாக வரக்கூடிய சீன்ஸு, இந்த மாதிரி ஒரு போரிங்கான கேரக்டரைஸு. என்னென்னா ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு வழக்கம் போல் அதான் ஃப்ரெண்டு இருப்பாங்க, நம்ப மாட்டான், கடைசியில் நம்புவான். இந்த மாதிரி இதெல்லாம் வளப்பலாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் படம் போச்சு. பெருசாக இது ஒரு பாடி ஹாரராகவும் கரெக்டாக பண்ணல, அதே மாதிரி ஹாரராகவும் நம்மளை ஸ்கேர் பண்ணல. ஒரு கிளிஷேவான படமாக ஒரு 1 hour 52 minutes ஓடுது. ஆக்கணும்னு நினைக்கிறோம், பார்க்கலாம். அது உங்கள் இஷ்டம். பை.